இன்னைக்கு நாம இலங்கையில ஒரு முக்கியமான கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி ஆழமாக பார்க்க போறோம். ஆமா. அதாவது நாய் வெறிநோய், அப்புறம் இந்த தெருநாய்கள் பிரச்சனை. இதுக்காக நாம எடுத்துக்கிட்ட மூலம் அக்டோபர் 18, 2018 ராவிய பத்திரிகையில விக்டரி ஐவன் எழுதின ஒரு கட்டுரை. ஏஆர்எம் மீனாஸ் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. சரி, இந்த கட்டுரை லங்கா தீபா, சண்டே டைம்ஸ் மாதிரி வேற பத்திரிகை தகவல்களையும் சேர்த்திருக்கு. நம்ம நோக்கம் இந்த மூலங்கள்ல இருந்து இலங்கையில நாய்க்கடியால என்ன தாக்கம் இருக்கு, அதோட பின்னணி, முக்கியமா அதுக்கு ஆகிற செலவு, இதெல்லாம் பத்தின விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து தர்றதுதான். சரி, அப்போ முதல்ல நாய்க்கடியோட தாக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஓ, கட்டாயமா, சொல்லுங்க. காலி கராபேட்டியா வைத்தியசாலை கணக்கே கொஞ்சம் யோசிக்க வைக்கும். 2018 ஜான்வரியிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் மட்டும் 8 மாசத்துலயா எடுத்திருக்காங்க. இதுல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இருக்காங்க. 8000 பேரா? ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவ்வளோனா நாடு முழுக்க நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அதுக்கு தான் சண்டே டைம்ஸ் ஒரு கணக்கு சொல்லுது. தினமும் சராசரியா ஒரு 30-35 பேர். ஒரு நாளைக்கு? ஆமா, மாசத்துக்கு ஒரு 300-400 பேர். அப்போ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7,30,000 பேர் நாய்க்கடிக்கு ஆளாகிறாங்க. 7,30,000 பேரா? ஆனா இதை விட ஒரு ஆச்சரியமான இல்ல அதிர்ச்சியான ஒரு ஒப்பீடு இருக்கு. என்னது? நாட்டுல நடக்கிற மொத்த விபத்துகள் இருக்கு இல்லையா, வருஷத்துக்கு ஒரு 40 லட்சம் விபத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எது முதல் இடம் தெரியுமா? நாம நினைக்கிற மாதிரி ரோடு ஆக்சிடென்ட் இல்ல, அப்புறம் மிருகக்கடி, அதாவது நாய்க்கடி மாதிரியானவை. கிட்டத்தட்ட 33.1%. 33%? ஆமா, நாம அதிகம்னு நினைக்கிற சாலை விபத்து, அப்புறம் இந்த வழிக்கு விழுறது, இதெல்லாம் சேர்த்து வெறும் 15% தானா? நம்பவே முடியல. இது நாம பொதுவா நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு அப்படியே தலைகீழா இருக்க. அப்போ இந்த தெருநாய்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா? கரெக்ட், அதுதான் முக்கிய காரணம். இலங்கையில மொத்தம் சுமார் 22 லட்சம் நாய்கள் இருக்குன்னு ஒரு கணக்கு. 22 லட்சம்? ஆனா பிரச்சனை என்னன்னா, இதுல 60% நாய்களுக்கு உரிமையாளரே கிடையாது. 60%? அதாவது கிட்டத்தட்ட 13 லட்சம் நாய்கள் தெருநாய்கள் கண்ட்ரோல் இல்லாம சுத்தி திரியுது. 13 லட்சம் என்ன சொல்றீங்க? இவ்ளோ நாய்களால வர்ற பொருளாதார சுமை எப்படி இருக்கும்? அது ரொம்ப பெரிய சுமை. இப்ப பாருங்க, சுகாதாரத்துறைக்கு வெறிநோய் தடுப்பு மருந்துக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குறாங்க இல்லையா? ஆமா. அதுல 30% பணம் நாய்க்கடி சிகிச்சைக்கு தான் போகுதாம். 30%? ஆமா, வருஷத்துக்கு நாய்க்கடி சிகிச்சைக்கு மட்டும் 200 மில்லியன் ரூபாய் செலவாகுதுன்னு சண்டே டைம்ஸ் சொல்லுது. 200 மில்லியன் ரூபா? அப்போ தனிப்பட்ட ஆட்களுக்கு சிகிச்சை செலவு? அதுவும் சாதாரண விஷயம் இல்ல. வீரோ ரேப்னு ஒரு மருந்து இருக்கு, அதோட ஒரு குப்பியே 900 ரூபாய். ஒரு குப்பி? ஆமா, 7 நாள் சிகிச்சைனா கூட 6,300 ரூபாய் ஆயிடும். சில சமயம் பெரிகேப் ஊசின்னு ஒன்னு போடுவாங்க, அதுக்கு 6,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். ஆக இது அரசாங்கத்துக்கும் செலவு, மக்களுக்கும் நேரடி செலவு. இது மட்டும் இல்ல, இதே மாதிரி ஒரு பெரிய தொகை நாய்களுக்கு வெறிநோய் வராம தடுப்பூசி போடுறதுக்கும் செலவு பண்றாங்க. மொத்தத்துல பெரிய பொருளாதார சிக்கல் இது. சரி, பொருளாதாரம் போக வேற என்ன மாதிரி சமூக பாதிப்புகள் இருக்கு? முக்கியமா பைக் ஓட்டுறவங்களுக்கு இது தெரியும். திடீர்னு நாய் குறுக்க வர்றதால விபத்துகள் நடக்குது. ஆமா, அது அதிகம் கேக்குறோம். அப்புறம் இந்த நாய்கள் வேற நோய்களை பரப்புறதுக்கும் ஒரு காரணமா இருக்கு. சில கிராம பள்ளிக்கூடங்கள்ல நாய்கள் தங்கி அங்க நோய் பரவி ஸ்கூலையே மூட வேண்டிய நிலைமை கூட வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ பாவம், இந்த நிலைமை எப்படி இவ்வளவு மோசமாச்சு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? கட்டுரை ஏதாவது சொல்லுது. கட்டுரையாளர் விக்டரி ஐவன் சொல்றபடி 1990க்கு முன்னாடி ஒரு நடைமுறை இருந்திருக்கு. என்னது? தெரு நாய்களை புடிச்சு அழிச்சிடுவாங்களாம். அதுக்கு சட்டமும் இருந்திருக்கு. ஓ, அப்ப ஏன் நிறுத்துனாங்க? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதாகவும் அதனால அந்த முறை கைவிடப்பட்டதாகவும் கட்டுரை சொல்லுது. அப்புறம் பிரதேச சபைகள் மூலமா நாய்களை கட்டுப்படுத்தின திட்டமும் நின்னு போச்சு. இந்த மாற்றம் தான், அதாவது அந்த தப்ப சரி செய்யாதது தான் பிரச்சனை இவ்ளோ பெரிதாக காரணம், அரசாங்க செலவும் அதிகமாக காரணம்னு கட்டுரையாளர் வாதாடுறார். அவர் வேற என்ன சொல்றாரு? அவர் காந்திய கூட மேற்கோள் காட்டுறார். நாய்க்கு உரிமையாளர் இல்லனா அது கொல்றத தவிர வழி இல்லைன்னு காந்தி சொன்னதா சொல்றார். அப்படியா? ஆமா, இந்த பிரச்சனையின் சுமைய ஓடாரா மாதிரி வசதியானவங்க இல்ல, சாதாரண மக்கள் தான் தாங்குறாங்கன்னோ, இதுக்கு ஒரே தீர்வு தெரு நாய்களை இல்லாம செய்யறதுதானோ கட்டுரையாளர் முடிக்கிறாரு. இது அந்த கட்டுரையோட முடிவு. நாம அதை அப்படியே சொல்றோம். சரி, இந்த விரிவான அலசல்ல இருந்து நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இலங்கையில நாய்க்கடியால ஏற்படுற விபத்துகள் நாம பயப்படுற ரோடு ஆக்சிடென்ட்ஸை விட ரொம்ப அதிகங்கிறது தான். ஆமா, அதுக்கான மருத்துவ செலவு, தடுப்பூசி செலவு எல்லாம் சேர்த்தா அது மிகப்பெரிய தொகையா இருக்கு.
அப்போ கடைசியா ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? 1990ல கைவிட்ட சட்டம், இன்னைக்கு இருக்கிற நிலைமை, அப்புறம் கட்டுரையாளர் சொல்ற தீர்வு, இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ம். பொது சுகாதாரம், பொருளாதாரம், அப்புறம் விலங்கு நலன், இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சமநிலையை எப்படி கொண்டு வருது? ஆமா, இந்த கட்டுரைகள் எழுப்புற இந்த கேள்விக்கு அவ்வளோ சுலபமா பதில் இல்ல. இது நீங்களும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.